சென்னை டிஜிபி அலுவலகம் முன்பு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கொலை வழக்கில் கைதாகி பிணையில் வந்த மகன் மீது போலீசார் பொய் வழக்கு போட்டுள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்டு நீதி கேட்டு தற்போது தீக்குளிக்க முயற்சி செய்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், இது குறித்தான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். சென்னை திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த மதியழகன் என்பவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு கொலை வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சமீபத்தில் அவர் ஜாமீனில் வெளியே வந்த போது போதைப் பொருள் வழக்கில் திருவல்லிக்கேணி போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக அவரது பெற்றோர் மற்றும் அவரது சகோதரர் 3 பேரும் டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு கொடுப்பதற்காக இன்று வந்தனர். அப்போது காவல்துறையினர் பொய் வழக்கு போட்டு தொந்தரவு செய்வதாக கூறி டிஜிபி அலுவலக வாசலிலேயே மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்த பாதுகாப்பு இருந்த போலீசார் அவர்களை காப்பாற்றினர். தாய், தந்தை மற்றும் சகோதரர் 3 பேரையும் மெரினா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை மனுவை பெற்று விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.